ஜெய் ஸ்ரீராம். என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க பசங்களா? என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம வீட்ல தூங்குறாங்க. லக்கிக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அம்மா கோயிலுக்கு வரலன்னு அப்பா கோவமா இருக்காரு. எனக்காக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் எங்க அம்மா தான் நிறைவேற்றணும். நீ ஏதாவது உதவி பண்றியா ஆஞ்சநேயா? உதவி செய்ய சொன்னா எதுக்கு சிரிக்கிறீங்க? என்ன வேண்டிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய வேண்டுதலை தீர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதத்தானே நாங்க கேக்குறோம். உன்னோட வேண்டுதலை நீ முடிக்காம என் அம்மாவை எதுக்காக தூங்க வச்ச? ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது சில கெட்ட விஷயங்களும் நடக்கத்தான் செய்யும். நான் இலங்கைக்கு போய் சேர்றதுக்கு நான் கடலை தாண்டி போகும்போது ஒரு ராட்சசன் என் முன்னாடி வந்தான். நான் போகாம இருந்தனா? இல்லல்ல. நான் இலங்கைக்கு சேராம இருக்க அந்த ராட்சசன் எனக்கு இடையில வந்தான். நான் என்ன அவனை மீறி போகாமலா இருந்தேன்? நான் எதிர்த்து போனேன்ல. அதே மாதிரிதான் உங்க அம்மாவும் கூட. என்ன மாதிரியே உங்க அம்மாவுடைய எண்ணம் கூட உயர்ந்தது. அக்கா எழுதுரு. அக்கா எழுதுருக்கா. ஜானு, ஜானு, தண்ணி தண்ணி எடுத்துட்டு வா ஜானு. சரிக்கா. ஒரு விஷயத்தை ஒரு முறை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பாதை எப்படி இருந்தாலும் சரி, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துதான் ஆகணும். முயற்சி உன்னுடைய போராட்டமா இருந்தா, மன உறுதியை உன்னுடைய ஆயுதமா பயன்படுத்தினா வெற்றி உனக்கு அடிமையாகும். ஜானு, அக்கா எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கக்கா. நீ தூங்கிட்டு இருந்தன்னு சொல்லி மாமா உன் மேல கோவமா இருக்காரு. நான் மாபெரும் வீரன்னு என்ன சார்ந்தவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னை விட ரொம்பவே வீரமானவங்க அம்மா மட்டும்தான். அம்மாவால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. உங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க, வந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஜானு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நாம உடனே கோயிலுக்கு போய் ஆகணும். வேண்டுதலை நிறைவேற்றி ஆக்கணும் ஜானு. ஜெய் ஸ்ரீராம்.